الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹுடைய அருளால் நபிமார்களின் வரலாறு என்ற தலைப்பிலே தொடர் வகுப்பிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். சென்ற வகுப்பில் யாரை பற்றி பார்த்தோம்? ஜின்களை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் கொடுங்க. யார் யார் அந்த ஜின்? அடுத்து நெருப்பால் படைக்கப்பட்டவங்க. அடுத்து சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து என்னம்மா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடியே படைக்கப்பட்டாங்க. அவர்களுக்கும் மரணம் உண்டு. ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தொடரை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் மலக்குமார்களோடு ஒரு உரையாடல் செய்கிறான். அந்த படைக்கிற கட்டத்தில் அதை 2வது சூரா 30வது ஆயத்து தொடங்கி வரிசையாக அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. இந்த பூமியிலே ஒரு ஹலீஃபாவை நான் உருவாக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் வானவர்களிடம் மலக்குமார்களிடம் சொன்னான். மலக்குமார்கள் எல்லாம் சொன்னார்கள், காலு அதஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. அதாவது இந்த பூமியிலே குழப்பம் செய்து ரத்தம் சிந்தக்கூடிய அந்த மனிதர்களையா நீ உருவாக்கப் போகிறாய் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். நாங்கள் உன்னை என்ன செய்கிறோம்? உன்னை தஸ்பீஹ் செய்கிறோம், உன்னை புகழ் பாடுகிறோம், நாங்கள் இருக்கிறோம். உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை புகழ் பாட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொன்னான், கால இன்னி அலமு மாலா தஅலமூன். நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிகிறேன் என்று அல்லாஹ் சொன்ன தகவலை நாம் பார்க்குறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டு சும்ம அரதஹும் அலல் மலாயிகா. பிறகு அந்த விஷயத்தை மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் எடுத்து காட்டி ஃபகால அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். உடனே மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லாத எதுவும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அல்லாஹ் சொல்லி கொடுத்தது தானே அவங்களுக்கு தெரிய போது. அல்லாஹ் போடுற ஆர்டரை தான் அவங்க அமல்படுத்த போகிறாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். யா அல்லாஹ், நீயே தூயவன், நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேற எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை, நீயே நன்கு அறிந்தவன், நல்ல ஞானமுடையவன், நுண்ணறிவாளன் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் சொன்னாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், கால யா ஆதமு அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, ஆதமே நீங்கள் வேணா சொல்லுங்கள், அதனுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு அறிவித்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபலம்மா அம்பஅஹும் பி அஸ்மாஇஹிம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் இல்லையா? அதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதனுடைய பெயர்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறாங்க. அப்போதான் அல்லாஹ் சொல்கிறான், கால அலம் அகுல்லக்கும் இன்னி அலமு கைபஸ் சமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியினுடைய மறைவானவற்றையெல்லாம் நான் அறிவேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லலையா?
வஅலமு மா துபுதூன வமா குந்தும் தக்துமூன், நீங்கள் எதையெல்லாம் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறீர்களோ மறைத்தவைகளையும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் நான் அறிவேன் என்று உங்களுக்கு நான் கூறவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். கேட்டுட்டு அதுக்கடுத்து தான் அல்லாஹ் சொல்லுவான், வஇத் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு பணிய வேண்டும் என்று மலக்குமார்களிடத்திலே நாம் சொன்னோம். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர மீதமுள்ள எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்தார்கள், ஆதமுக்கு பணிந்தார்கள். இப்லீஸ் மட்டும் சஜிதா செய்யலை. அபா, அவன் மறுத்தான். வஸ்தக்பர, மேலும் அவன் கிபிரு, பெருமை கொண்டான். வகான மினல் காஃபிரீன், அவன் காஃபிர்களிலிருந்து இறை மறுப்பாளராக அவன் என்ன செஞ்சிட்டான், ஆகிட்டான். இந்த விஷயத்தில் தான் ஒரு கேள்வியை நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன செஞ்சுருந்தேன், கேட்டிருந்தேன். கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் என்ன செய்ய சொன்னான், சஜிதா செய்ய சொன்னான். மலக்குமார்களை பார்த்து ஆர்டர் போட்டான். அப்புறம் இப்லீஸ் செய்யலன்னு குற்றம் பிடிப்பதில் என்ன இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படும். நானே சந்தேகத்தையும் கிளப்பி அதை உங்கள்கிட்ட வச்சு நானே பதிலையும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, சொல்ல வேண்டியதாக இருக்குது. யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இன்னொரு ஆயத்தில் கஹஃப்லையும் அல்லாஹ் சொல்கிறான், வஇத் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் கான மினல் ஜின்னுங்கிறான். மலக்குமார்களுக்கு நாம் சஜிதா செய்ய சொன்னோம், இப்லீஸ் செய்யல. கான மினல் ஜின்னி, அவன் ஜின்னி இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறான். நானே சொல்கிறேன். அதாவது 38வது சூரா 75வது ஆயத்தில் இந்த இப்லீஸ் மறுத்துட்டான் இல்லையா, இந்த மறுத்த உடனே அல்லாஹ் இப்லீஸை பார்த்து பேசுகிறான். அந்த பேசுகிற வாசகத்தை பாருங்க, உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். கால யா இப்லீசு மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய, என்னுடைய இரு கரங்களால் நான் படைத்த ஒருவருக்கு நீ சஜிதா செய்யாமல் உன்னை தடுத்தது எது? அஸ்தக்பரத்த அம் குந்தமினல் ஆலின், நீ உனக்கு கர்வம் வந்துருச்சா, நீ ரொம்ப உயர்ந்தவங்கள்ட்ட ரொம்ப பெரியவங்கள்ட்ட ஆயிட்டியா, அப்படி நீ ஆயிட்டியா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், கேட்குறான். அதுக்கு அவன் சொல்றான், கால அன ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ எதால் படைத்திருக்கிறாய், நெருப்பால் படைத்திருக்கிறாய், அவரை என்ன செஞ்சிருக்கிற, மண்ணால் படைச்சிருக்கிற, அதனால் அவரை விட நான் சிறந்தவன் சொல்லி இப்லீஸ் சொன்னான். அடுத்து பாருங்க, கால ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம், உடனே இதிலிருந்து நீ என்ன செஞ்சிரு, வெளியேறிரு. ஃபஇன்னக ரஜீம், நீ விரட்டை அடிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்ன உடனே வ இன்ன அலைக லானதி இலா யௌமித்தீன், அதாவது தீர்ப்பு நாள் வரும் வரை என்னுடைய சாபம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், இந்த ஆயத்தை முடிப்பான். உடனே அவன் என்ன செய்வான், அனுமதி கேட்பான். என்ன கேட்பான், கால ரப்பி ஃபஅன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், யா அல்லாஹ் உயிர் கொடுத்து திரும்ப எழுப்பப்படுவாங்களே, அந்த எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு நீ அவகாசம் கொடுன்னு கேட்பான். அப்போ ஜின்களுக்கெல்லாம் என்ன உண்டு, மரணம் உண்டு, இவனுக்கு மட்டும் கால அவகாசம் உண்டு. கால ஃபஇன்னக மினல் முன்தரீன், நீ அவகாசம் அளிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தொடர்லையே பாருங்க, அவன் சொல்லுவான், எனக்கு அவகாசம் நீ கொடுத்தாச்சு, அல்லாஹ் கொடுத்துட்டான். கால ஃபபி இஸ்ஸத்திக்க, யா அல்லாஹ் உன்னுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக ல உகுவியன்னஹும் அஜ்மஈன், எல்லாரையும் நான் கெடுப்பேன், என் வேலையே அதுதான். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், இருந்தாலும் யாரை மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் இஹ்லாஸான அடியார்களை மட்டும் அவனால் ஷைத்தானால் இப்லீஸால் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அந்த இஹ்லாஸான அடியார்களில் ஒருவராக நாம் என்ன செய்யணும், இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். உடனே அல்லாஹ் சொல்லுவான், ஆல ஃபல் ஹக்கு வல் ஹக்க அகுல், நான் உண்மையை தான் சொல்கிறேன், ல அம்ல அன்ன ஜஹன்னம மின்க வமிம்மன் தபிஅக மின்ஹும் அஜ்மஈன், அதாவது அந்த
மனிதர்களில் யாரெல்லாம் உன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் உன்னையும் நான் நரகத்தில் நிரப்புவேன், நரகத்தால் உங்களை எல்லாரையும் நிரப்புவேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான். இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சி சஜிதா செய்யும் போது, எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்யும் போது இப்லீஸ் மட்டும் என்ன செய்யலை, சஜிதா செய்யலை. அதுக்கு இன்னொரு ஆயத்தில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், நான் உனக்கு சஜிதா செய்ய ஏவுனனே நீ சஜிதா செய்யலையே ஏன் அப்படின்னு கேட்பான். சொல்கிறது புரியுதா? அது எங்கே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் என்ன செய்யுங்க, அதாவது தேடிட்டாது வாங்க. அதாவது குரான்லையே இப்லீஸுக்கும் நான் ஆர்டர் போட்டேன், வெறும் மலக்குமார்களுக்கு மட்டும் நான் ஆர்டர் போடலை, யாருக்கும் போட்டேன், இப்லீஸுக்கும் போட்டேன் அப்படிங்கிற தகவல் குரான்லேயே இருக்குது. உடனே எடுக்கிறத பார்த்தா இப்போவே காட்டிடுவீங்க, காட்டுங்க, பரவாயில்ல வெயிட் பண்ணும், அப்படியே வாசிங்க, பரவாயில்ல சொல்லுங்களேன், நீங்கள் ஒரு ஓதி காட்டுங்களேன். மாஷா அல்லாஹ், சூப்பர்ல, உடனே காட்டிட்டார். ஓத சொன்ன அது மட்டும் ஓதலை. சரி, கால மா மனஅக்க அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக்க. இப்லீஸை பார்த்து என்ன செய்யறான் அல்லாஹ் கேட்குறான், நான் உனக்கு ஆர்டர் போட்டேன்ல, சஜிதா செய்யன்னு ஆர்டர் போட்டேன்ல, அப்போ நீ சஜிதா செய்யாமல் உன்னை தடுத்தது எதுன்னு கேட்குறான். இப்போ இதுலேருந்து என்ன விளங்குது, மலக்குமார்களுக்கு ஆர்டர் போடும்போது அல்லாஹ் யாருக்கும் ஆர்டர் போட்டிருக்கிறான், இப்லீஸுக்கும் ஆர்டர் போட்டிருக்கிறான்னு விளங்குது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருடைய இல்மில் பரக்கத் செய்யட்டும். அவருக்கு இதை யார் எடுத்து கொடுத்தாங்களோ அவங்க இல்முலையும் பரக்கத் செய்யட்டும். அப்போ இப்லீஸ் எல்லாரையும் வழிகெடுப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய இஹ்லாஸான அடியார்களை மட்டும் அவனால் என்ன செய்ய முடியாது, வழிகெடுக்க முடியாது அப்படிங்கிற தகவலை நாம் பார்த்துட்டோம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தவுடன் நடந்த சம்பவம் இது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த பிறகு அவர்களிலிருந்தே ஒரு பெண்ணையும் அல்லாஹ் படைத்தான். அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எதிலிருந்து படைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவலை குரானில் 4வது சூரா ஃபர்ஸ்ட் ஆயத், 1வது ஆயத், இதில் அல்லாஹ் சொல்லும்போது, யா ஐயுஹன்னாஸ், மக்களே, யா ஐயுஹன்னா சுத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒரு நஃப்ஸிலிருந்து, ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தானே, அந்த உங்களுடைய இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்க, அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஒரே நஃப்ஸிலிருந்து நாம் வந்தோன்னு அல்லாஹ் சொல்றது யாரைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை. அல்லாஹ் தொடர்ந்து அடுத்து சொல்றான், வஹலக மின்ஹா, அந்த ஆத்மாவிலிருந்து தான் படைத்தான், ஜௌஜஹா, அந்த ஆத்மாவின் ஜோடியையும் அல்லாஹ் படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ அப்படின்னு அந்த ஆயத்து தொடரும். இப்போ இதுலேருந்து நாம் என்ன விளங்குறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டார்கள், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதால் படைக்கப்பட்டார்கள், இவங்க கோர் மெட்டீரியல் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கோர் மெட்டீரியல் மண்ணுன்னு பார்த்தோம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய கோர் மெட்டீரியல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி சொல்லுங்க, மண்ணு, அது மண்ணுன்னு தான். அந்த ரூட்டை பிடிச்சி நீங்கள் அப்படி போறீங்க, ஓகே, அவன் மனுஷனாக ஆயிட்டாங்க, சொல்றது புரியுதா, மனிதனா ஆயிட்டாங்க. இப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கோர் மெட்டீரியல், அதாவது அவங்க எதிலிருந்து படைக்கப்பட்டாங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து தான் யார் படைக்கப்பட்டா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதில் அந்த உடம்புல எங்கிருந்து அல்லாஹ் எடுத்து படைத்தான் அப்படிங்கிறத நிறைய அறிஞர்கள் விளக்குறாங்கன்னு வைங்களேன். ஒரு ஹதீஸை வச்சு விளக்குவாங்க. அதாவது தலையிலிருந்து அல்லாஹ் படைச்சானா, கையிலிருந்து படைச்சானா, காலிலிருந்து படைச்சானா, நெஞ்சிலிருந்து படைச்சானா அப்படிங்கிற தகவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை வைத்து அறிஞர்கள் இப்படி விளக்குவாங்க. அந்த தகவலையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸ்தௌசு பின் நிசாஇ, பெண்கள் விஷயத்தில் நான் சொல்கிற அந்த அட்வைஸை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அவர் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்துக்கோங்க. காரணம், ஃபஇன்னல் மர்அத ஹுலிகத் மின் திலஇன்,
ஏனென்றால் பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லவே இல்லை. இதுல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்களா அல்லது வேற எந்த பெண் எந்த தகவலும் இல்லை. ஆனால் ஒரு பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல இப்ப நம்ம பார்க்குற பெண்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறத பார்க்கும்போது தெளிவாக நமக்கே தெரியுது. இப்ப நாம படைக்கப்படுற விதம் எப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்ப விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டால்னு சொல்லக்கூடிய பெண் யாரைத்தான் குறிக்கும்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமைத்தான் குறிக்க வாய்ப்பிருக்கு என்று இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் விலா எலும்பிலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவலை அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. இதுக்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய நவீன கால அறிஞர்களும் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். நம்ம இந்த கருத்து வேறுபாடுக்குள்ளே போக வேணாம். இப்படி ஒரு தகவல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கணும். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க, இன்ன அஅவஜ ஷைஇன் ஃபில் லிலலி அலாஹு. இந்த விலா எலும்பிலேயே ரொம்ப வளைஞ்ச பகுதி அதனுடைய மேற்பகுதி தான். விலா எலும்பிலேயே அதன் மேற்பகுதி தான் நல்ல கோணலா இருக்கும். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, ஃபஇன் தஹப்த துகீமுஹு கஸர்தஹு. நீ அதை நேராக்கணும்னு ட்ரை பண்ணா நீ உடைச்சிருவப்பா, நீ உடைச்சிருவ. அப்படின்னா புரியுதா? பெண்கள் கொஞ்சம் நம்மக்கிட்ட முன்ன பின்ன நடந்துக்க வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. அப்படி ஒரு குணம் அவங்கள்ட்ட இயல்பிலேயே என்ன செய்யுது, ஒரு வளைந்த ஒரு குணம் உடையவர்களாக பெண்கள் இருக்கிறாங்க. உங்கள் மனைவிமார்கள்ட்ட அவங்கள்ட்ட ஏதாவது முன்ன பின்ன ஒரு கோபதாபங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கூட யார் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கங்கிறாங்க. கணவன்மார்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அப்படி இல்லை, நான் இல்லை எனக்கேற்ற மாதிரி தான் நீ இருக்கணும்னு சொன்னால் அந்த குடும்ப உறவு என்ன செஞ்சிடும், முறிஞ்சிரும். ஒயின் தரக்தஹு, சரி அப்படியே அதை நிமித்தாமல் அப்படியே நீ விட்டுட்டேன்னு சொன்னால் லம் யஸல் ஆவஜ், அது வளைஞ்சே தான் இருக்கும். ஃபஸ்தௌஸோ பின் நிசா இ ஹைரா. எனவே பெண்கள் விஷயத்தில் நான் நல்லவை உங்களுக்கு சொல்கிறேன், பெண்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாகவே நடந்துக்கோங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த தகவலிருந்து என்ன விளங்குறோம்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள்னு பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிற அந்த தகவலை நாம் விளங்கிக்கிறோம். பொதுவாகவே பெண்களிடத்தில் இந்த குணம் இருக்கும், அது இயல்பு தான். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது பார்த்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி போகுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குரலை உயர்த்தி பேசுகிறாங்க. இந்த சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி குரலை உயர்த்தி பேசும்போது யாருக்கு கோபம் வருது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோபம். ஏன்? இது புள்ள, இது மருமவர், ரசூலுல்லாஹ் வாச்சே, அது எப்படி நீ என்ன செய்யலாம் அப்படின்னு சப்போர்ட்டுக்கு அபூபக்கர் தான் வராங்க. கிட்ட வந்து தடுக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி யார் வர்றா? அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இங்கே குரல் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு குரல் தான் உயருது. இப்போ நம்ம வீட்டில் உதாரணத்துக்கு பல பேருடைய வீட்டில் ஒய்ஃபு குரலை ஒசத்தா யாராவது சப்போர்ட்டுக்கு வராருன்னா நம்ம சந்தோஷப்படுவோமா மாட்டோமா? நல்லா சொல்லுங்க மாமா, எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், கேட்குதா? கத்துனா 10 உடுக்கு கேட்குது அப்படின்னு நம்ம சப்போர்ட்டுக்கு இழுத்துப்போம். யாரை இழுத்துப்போம்? மாமனாரை இழுத்துப்போம். நல்ல வேலை இவர் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம சைடு இழுத்துப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? 2 பேருக்கு மத்தியில் போய் நின்ட்டாங்க. 2 பேருக்கு நடுவில் போய் நின்றுட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரை? அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட நெருங்காமல், ஏன்னா அடிச்சிடக்கூடாது அல்லது ஏதாவது செஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. தடுத்த உடனே இதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு போயிட்டாங்க. போன உடனே சுப்ஹானல்லாஹ் பாருங்களேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா தரைனி அன்னி கத் ஹுல்து பைனர் ரஜுலி வ பைனகி. நீ பார்க்கலையா ஆயிஷா, அந்த மனுஷர் வந்தார்ல, அவருக்கும் உனக்கும் மத்தியில் நான் தடுத்து உன்னைய காப்பாற்றினே, அதை நீ பார்க்கலையா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. யாரை? மனைவியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பாருங்க, பார்த்துக்கோ, விட்டுருந்தா உன்னை அடிச்சு முடிச்சிருப்பாரு, ஏதோ நான் வந்தேன் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம அதை கூட ஒரு கெத்து ஸ்டைலில் என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆயிஷா பத்தியா, நான் தானே தடுத்தேன், நான் தானே என்ன செஞ்சேன், உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு வரும்போது, இந்த வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்துருப்பாங்க, என்னடா இது திடீர்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கு, இப்போ பார்த்தா ரொம்ப சந்தோஷமா சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, யார் ரசூலல்லாஹ்,
அஷ்ரிகானி ஃபி சில்மிக்குமா கமா அஷரக்துமானி ஃபி ஹர்பிக்குமா. நீங்கள் 2 பேரும் சண்டை போடும்போது நான் ஜாயிண்ட் வந்தேன்ல, நான் கூட என்னை சேர்த்தீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுடைய இந்த என்னது சமாதானத்திலும் என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன தகவலை நாம் பார்க்குறோம். பொதுவாகவே பெண்கள்கிட்ட இந்த இயல்பு குணம் உண்டு. கணவனுக்கு முழுமையாக கட்டுப்படுவாங்க, இருந்தாலும் ஒரு கோபதாபத்தில் பல வார்த்தைகள் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாம தான் அதை என்ன செய்யணும், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாசிட்டிவாகவே திங்க் பண்ணி பழகணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்போ பாருங்களேன், இதே மாடலேஷனை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எப்படி விளங்குறீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு மாதம் நான் உங்ககிட்ட வரமாட்டேன்னு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, எல்லா மனைவிமார்கள்கிட்டையும் சொல்லிட்டு. ஒரு மாதம் எந்த மனைவி வீட்டுக்கும் யாரும் என்ன செய்யலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகலை. யோசிச்சு பாருங்கள், மனைவிமார்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாலாம் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் எங்களை தலாக்கு விட்டுட்டாங்களான்னு தெரியலையேன்னு அழுகுறாங்க. சொல்றது புரியுதா? அதுவும் அவ்வளோ பாசமாக இருந்தாங்க மனைவிமார்கள். ஒரு மாதம் கணவனை பார்க்க முடியலன்னா தாங்க முடியுமா? அவங்களால தாங்க முடியாது, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க மனைவிமார்கள்லாம். ரசூலுல்லாஹ் அந்த ஒரு மாதம் அவங்க அந்த தவணை முடிந்து முதல்ல யார் வீட்டுக்கு தான் வர்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ வார்த்தையை கவனிங்க. ரசூலுல்லாஹ் உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம வீடுகளில் இருந்தால் ஏங்கிக்கிட்டு இருக்க மனைவிமார்கள் என்ன செய்வாங்க? உங்களை பார்க்காம என் கண்ணெல்லாம் பூத்து போயிடுச்சு, நீங்கள் வந்தால் மட்டும் போதும், வாங்க வாங்க உங்களுக்கு என்ன வகை வகையாக செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு வரவேற்பாங்களா மாட்டாங்களா? அப்படி தானே, யதார்த்தம் அப்படி தானே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் உள்ள நுழைஞ்ச உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னக்க குந்த கத அக்ஸம்த அல்லா ததுகுல் அலைனா ஷஹ்ரா, நீங்கள் ஒரு மாதம் வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டீங்க. இன்னமா அஸ்பஹத மின் 29 லைலா, 29 நாள் தான் ஆயிருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டீங்களே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. புரியுதா சொல்கிறது? நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன், 29 நாள் தான் ஆகுது, இன்னும் 30 நாளே ஆகலை. இல்லை அதுக்குள்ளே வந்துட்டீங்களே. இதை மட்டும் நம்ம வீடுகளில் இதை சொன்னால் என்ன நடக்கும்? ஏய் நான் வந்ததே பெருசு, நீ என்னையே தாங்கணும். நான் இதுன்னு 29லே வந்துட்டீங்க, இன்னும் ஒரு நாள் இருக்குதே, போயிட்டு வாங்கங்கிற மாதிரில இருக்குது. பா இன்னும் ஒரு மாதம் நான் வரமாட்டேன் அப்படின்னு கோச்சுக்குப்போம். ஆனால் அந்த பாசிட்டிவ் திங்கிங் இருக்குல்ல, இது ரசூலுல்லாஹ்ட்ட அதிகம். இன்னொன்று, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே சொன்னதே எதுக்காகத்தான்? ஒரு ஏக்கத்தில் தான். ரசூலுல்லாஹ் இன்னைக்கு வரமாட்டாங்களா, நாளைக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதில் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 29 நாள் வந்துச்சு. இப்போ டவுட்டு கேட்குறாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ் வாக்கு கொடுத்தா மீற மாட்டாங்கல்ல, சத்தியம் பண்ணால் மீற மாட்டாங்கல்ல. அப்போ 29 நாள் ஆயிருக்குது, ரசூலுல்லாஹ் வாக்கு மீற மாட்டாங்க. 30 நாள்னு சொன்னீங்களே, இந்த 29 நாள் தான் இருக்குன்னு டவுட்டு கேட்குறாங்க. ஆனால் நான் சொன்ன மாடலேஷன் உங்களுக்கு எப்படி விளங்குச்சு? சண்டை வர்ற மாதிரி விளங்குச்சா? ரசூலுல்லாஹ் எப்போதும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க மனைவிமார்கள் விஷயத்தில். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஆயிஷா, மாதங்கிறது 29ஆவும் இருக்கும் 30ஆவும் இருக்கும். நம்ம மாதம் புரியுதா, 30 31 கணக்கு இல்லை, நம்ம மாதம் 20. பாருங்க, மாதம்ங்கிறத 29ஆவும் கணக்கிடணும் 30ஆவும் கணக்கிடணும். பிறைய பார்த்துங்கிற தகவலை சொல்லக்கூடிய ஹதீஸ்களில் இதுவும் ஒரு ஹதீஸ். எவ்வளோ அழகான ரசூலுல்லாஹ்வுடைய அணுகுமுறையை பார்த்தீங்களா? மனைவிமார்களை எந்த காலத்திலும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துடவே மாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பாரசீக நண்பர் ஒருத்தர் அண்டை வீட்டுக்காரர் இருந்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு. அவர் பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பு செய்வார். சூப்பு, அதாவது கறி போட்டு, நம்ம குழம்புன்னு சொல்லுவோமா, குழம்பு ஆணம், சூப்புன்னு சொல்லலாம். சூப்பராக சூப்பு செய்வார் அவர். ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சூப்பை கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை, விருந்து கொடுக்கணும்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் சூப்பு செஞ்சுருக்கேன், நீங்கள் வந்து குடிச்சிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, வீட்டில் பார்க்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்காந்துருக்குறாங்க. மனசு வருமா? சரி நான் மட்டும் போய் ஸ்பெஷலான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எப்படி மனசு வர ரசூலுல்லாஹ்? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹாதிஹி, இஷாரா பண்ணுறாங்க, வஹாதிஹி லி ஆயிஷா, ஆயிஷாவையும் கூட்டு வரட்டுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் இஷாரா பண்ணுறாங்க. அந்த மனுஷரை பாருங்க, அது சூப்பு கம்மியாக இருந்துச்சா என்னங்கிறது தெரியல. அவர் சொல்கிறாரு, ஃபக்கால லா, இல்லை நீங்கள் மட்டும்தான் வரணுங்கிறார். இப்போ நம்ம சைடில் இருந்தால் பரவாயில்லன்னு போயிடுவோம், அது பரவாயில்ல போயிடுறது இல்லை, கேட்குறது அனுமதியே கேட்க மாட்டோம். எத்தனை வீடுகளில் விருந்துக்கு கூப்பிட்றாங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறோமா? வீட்டில் ரசம் சோறு, ஆனால் நம்மளை ஹசரத் வாங்க இன்னைக்கு விருந்து அப்படின்னு கூப்பிட்டு பிரியாணி என்ன, மந்தி என்ன, அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால்,
அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி, ஏமா ஒன்றும் இல்லை, வீட்டில் ரசம் சோறு திடீர்னு விருந்துக்கு கூப்பிட்டாங்க, வந்தால் பிரியாணி இதெல்லாம் வச்சுருக்காங்க, உன் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், உருகிடுவாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க. இந்த ஒரு பக்குவம் கூட நம்மள்ட்ட என்ன செய்யலை, இல்லை. நல்ல சொல்லப்போனால் இவன் வீட்டில் கடுப்பாய்த்தான் வெளியிலே போகிறான். வெளியில் அங்கே ரோட்டில் ஒரு பாய் போயிட்டு இருப்பார், இங்கே வீட்டிலேருந்து எப்படா வெளியில் போகலாம், பாய் டீ குடிச்சிட்டு வருவோமா, நல்லா இருக்கீங்களா, வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம். இவனுக்கு டீ கடையில் நிம்மதி, வீட்டில் நிம்மதி இல்லை. இந்த நிலைமை தான். ஆனால் ரசூலுல்லாஹ் பாருங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உடனே அவர் மாட்டேன்டார்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, அப்படின்னா நானும் லான்ட்டாங்க, நான் வரமாட்டேன் போங்கன்ட்டாங்க. அவர் பார்த்தாரு, என்னடா ரசூலுல்லாஹ் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு. 2வது தடவை வர்றாரு, 2வது முறையாக சொல்கிறார், யார ரசூலுல்லாஹ் அந்த சூப்பு குடிச்சிட்டு போனால் நல்லா இருக்குமே, இதை நான் அந்த கருத்தை சொல்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் வஹாதிஹி யா ஆயிஷா, என் மனைவி ஆயிஷா கூட்டு வரட்டுமா. சரி, 2வது தடவையாவது அவர் என்ன செஞ்சுருக்கலாம். அப்பவும் சொல்கிறார் லா, இல்லை உங்களுக்கு மட்டும்தான். உடனே ரசூலுல்லாஹ் எனக்கு மட்டுமா, அப்போ லா, அப்போ வரமாட்டேன், வந்தால் யார் கூட தான் வருவேன், என் மனைவி. யோசிச்சு பாருங்க, இப்படி ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும். இப்படி ஒரு கணவனான மெச்சிக்க தோணுமா இல்லையா. அப்படி நாமளும் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள்லாம் ஃபியூச்சரில் நீங்கள்லாம் உடனே கனவு உலகத்தில் மிதந்துடாதீங்க. சரி, இப்போ 2வது தடவை ரசூலுல்லாஹ் சொல்லும் போதும் ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க. ஆயிஷா வந்தால் ஆயிஷாவோட வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். அவர் போயிட்டார், அதாவது போயிட்டாருன்னா சரின்ட்டு. 3வது முறையா திரும்ப வந்து, யா ரசூலுல்லாஹ் அந்த சூப்பு அது நீங்கள் குடிச்சிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தில் அவர் வந்து கூப்பிடுறார். உடனே ரசூலுல்லாஹ் 3வது தடவையும் சொல்கிறாங்க வஹாதிஹி ஆயிஷா, இஷாரா காட்டுறாங்க. அதாவது மனைவி ஆயிஷா இருக்கிறாங்க, வந்தால் யாரோட வருவேன், ஆயிஷாவோட வருவேன், வரட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன நினச்சாரோ தெரியல, நாம் யா ரசூலுல்லாஹ் பரவாயில்ல, நீங்கள் ஆயிஷா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே என்ன செய்யுங்க வாங்க. இது அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க பாருங்க. இந்த இப்படி சொன்ன உடனே 2 பேருமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் ரசூலுல்லாஹ்வும் அந்த அவருடைய வீட்டுக்குள்ள ஃபகாமா யததாஃபஆனி ஹத்தா அத்தயா மன்சிலா, 2 பேருமே ஒருத்தர் பின் ஒருத்தர் வேகமாக ஒருத்தர் உரசிக்கிட்டே அப்படி பின்னாடி போவாங்கல்ல, அப்படி சேர்ந்த நிலையில அந்த வீட்டுக்குள் நுழைந்தார்கள் அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அழகான பண்பு. இந்த மாதிரி கேரக்டர்லாம் இப்போ வந்து தேடுனாலும் கிடைக்குமா அப்படின்னு ஏங்குற லெவலுக்கு தான் என்ன செய்யுது இருக்கு. அதனால பெண்கள் பொதுவாகவே கொஞ்சம் முன்பின் சுபாவங்கள் அவர்களிடம் ஏற்படலாம். நாம தான் என்ன செய்யணும், அவர்களை அனுசரித்து போக வேண்டும் என்ற அந்த சம்பவங்களை எல்லாம் நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் மூலமாக பார்த்தோம். சொல்ல வர்ற கருத்து என்ன, இது எதுக்காக சொல்ல வந்தோம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்ன செஞ்சாங்க, படைக்கப்பட்டாங்க. அதனால பொதுவாக பெண்கள்கிட்ட இந்த வளைந்த குணம்ங்கிறது என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸுக்கு தான் இவ்வளோ விளக்கம் சொல்றது, புரியுதா. சரி, இப்போ ஹவ்வா அப்படிங்கிற பேர் வந்து இது வரைக்கும் நான் சொல்லலை, அப்படிதானே. எங்கேயுமே பாருங்க, குரான்ல அல்லாஹ் வந்து சொல்லும் போதும் ஹவ்வாங்கிற பேர் இல்லை, இந்த ஹதீஸ்லையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற பேர் இல்லை. இந்த பேரை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லௌலா பனு இஸ்ராயில்கள் மட்டும் இல்லை என்றால் லம் யஹ்னஸில் லஹ்மு, அந்த கறி என்ன செஞ்சிருக்காது, கெட்டு போயிருக்காது. வலௌலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் லம் தகுன் உன்சா ஜௌஜஹா அத்தஹர, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஒரு பெண் தன் கணவனை எக்காலத்திலும் ஒரு ஆசையூட்டி என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, மாறு செஞ்சிருக்க மாட்டாங்க, ஏமாத்தி இருக்க மாட்டாங்க என்ற கருத்துப்பட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த ஹதீஸில் ஹவ்வா என்ற பெயரை நாம் என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது மண்ணில், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து படைக்கப்பட்ட பிறகு இந்த 2 பேரையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் தங்க வைக்கிறான். அது அல்லாவே சொல்லி காட்டுறான், வகுல்னா யா ஆத முஸ்குன் அந்த வ ஜௌஜுக்கல் ஜன்னா, நீங்களும் உங்களுடைய மனைவியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமே சொர்க்கத்திலே நீங்கள் தங்கிக்கோங்க, வசிச்சுக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் அனுமதியை கொடுக்குறான்.
அப்படி வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷித்துமா, நீங்கள் விரும்பினவாறு தாராளமாக என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, விரும்பியவாறு அங்கே இருங்க. ஆனால் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபா ஹாதி ஹிஷஜரா ஃபதகுனா மினல் ஸாலிமீன். ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க, அப்படி போனீங்கன்னா ஃபதகுனா மினல் ஸாலிமீன், நீங்கள் ரெண்டு பேருமே அநியாயக்காரர்களாக ஆயிடுவீங்க, அதனால் மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இப்போ இப்லீஸ் தான் ஏற்கனவே வாக்கு வாங்கியிருக்கானே, உகுவி என்னகும் அஜும், எல்லாரும் என்ன செஞ்சிருவேன், வழி கெடுப்பேன். இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறான் பிஸ்மில்லான்னு நம்ம சொல்லுவோம். இப்லீஸ் வந்து முதல்ல என்ன செய்கிறான், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி ஃபஅஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா, ஷைத்தான் அந்த இருவரையும் என்ன செஞ்சான், வழி பெறல செய்தான். ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி, அவர்கள் எதிலே இருந்தார்களோ அந்த நிலையிலிருந்து அவர்களை என்ன செய்தான், வெளியேற்றி விட்டான். வகுல் நஹ்பிது பஅதுக்கும் லிபஅதின் அது, உங்களிலே சிலர் இன்னொரு சிலருடன் அந்த பகைவர்களாக இருக்கும் நிலையில் நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே இறங்கிருங்க, வெளியேறிருங்க அப்படின்னு நல்லா கீழே இறக்கனா. வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரும் வ மதாஉன் இலாஹின், இந்த பூமியில் உங்களுக்காக குறிப்பிட்ட காலம் வாழ்கிறதுக்கு இடம் இருக்குது, அதுக்குண்டான வசதிகளும் உங்களுக்கு பூமியில் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அந்த பழத்தை சாப்பிட்டுறாங்க. பழத்தை சாப்பிட்ட உடனே இவங்களுடைய மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. சொல்றது புரியுதா? அதை அல்லாஹ் சொல்லும்போது இந்த ஏற்கனவே அவங்க எப்படி அந்த சொர்க்கத்தில் இருந்தாங்கங்கிறத பாருங்க. ஃபகுல்னா யா ஆதமு இன்னஹாதா அதுவுல்லக வலி ஜௌஜிக்க, ஆதமே, இந்த இப்லீஸ் இருக்கானே இவன் உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் எதிரி ஆவான். ஃபலா யுஹ்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி ஃபதஷ்கா, அவன் உங்கள் இருவரையும் என்ன செஞ்சிட வேணாம், இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட வேண்டாம். அப்படி வெளியேற்றிட்டா நீங்கள் எல்லாம் பாக்கியம் இழந்தவர்களாக என்ன செஞ்சிருவீங்க, ஆயிடுவீங்க. இன்னலக்க அல்லா தஜூஅ ஃபீஹா வலா தஅரா, இந்த சொர்க்கத்தில் உங்களுக்கு நீங்கள் பசிச்சு இருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் என்ன செய்யும், கேட்குறதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வலா தஅரா, நீங்கள் நிர்வாணமாகவும் இருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சொர்க்கம் இது. வ அன்னகலா தவ்மஉ ஃபீஹா வலா தல்ஹா, நீங்கள் இங்கே எந்த தாகமும் உங்களுக்கு என்ன செய்யுதா, ஏற்பட தாகத்துடனும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெயிலும் என்ன செய்யாது, படாது. துஹா சொல்கிறோம்ல, துஹா நேரம்டு, வலா தல்ஹா, நீங்கள் அந்த வெயிலும் உங்களுக்கு படாது அப்படின்னு சொர்க்கத்தில் அல்லாஹ் அழகா நல்ல விதமாக யாரை வச்சுருந்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் வச்சுருந்தான். இந்த குரான்லேயே இன்னொரு இடத்துல பாருங்க, ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தானு லியுப்திய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹிமா, அவ்விருவருக்கும் அந்த மறைக்கப்பட்டிருந்த அவங்களுடைய அந்த வெட்கத்தலங்கள் இருக்குல்ல, அந்த வெட்கத்தலங்களை அவர்களுக்கு வெளிப்படையாக்குவதற்காக ஷைத்தான் வஸ்வசாவை போட்டான்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த கெட்ட எண்ணங்களை ஷைத்தான் இப்லீஸ் போட்டான். வகால, அவன் எப்படி போட்டான் தெரியுமா, சொன்னான், மா நஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரா, அல்லாஹ் அவங்க ரெண்டு பேரையும் தடுத்தது எதுக்கு தெரியுமா, எதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லா அன் தக்கூனா மலக்கைனி, நீங்கள் மட்டும் அந்த பழத்தை, அந்த மரத்துலேருந்து பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் என்னவா மாறிடுவீங்க, மலக்கா மாறிடுவீங்க. அல்லது தக்கூனா மினல் ஹாலிதீன், நீங்கள் நிரந்தரமாக எங்கேயே தங்கிடுவீங்க, சொர்க்கத்திலேயே தங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி, சும்மா இல்லை, சும்மா சொன்னால் நம்பிக்கை வராதுல்ல, காசமஹுமா, ரெண்டு பேருக்கும் சத்தியம் பண்ணுறான். சத்தியமாக சொல்கிறேன் இப்படி தான் அப்படின்னு சத்தியம் பண்ணும்போது, இன்னி லக்குமால் அமீன் நாஷிஹின், உங்களுக்கு நான் நலம் நாடுவோர் தான், நலம் நாடக்கூடிய நல்லவன் தான் நான், உங்களுக்கு நல்லதைத்தான் நாடுறேன் அப்படின்னு சத்தியம் செய்து இப்லீஸ் சொன்னான். ஃபதல்லாஹுமா பிகுரூர், வஞ்சகத்தால் அந்த இப்லீஸ் அவங்கள என்ன செஞ்சிட்டான், வீழ்த்திட்டான். ஃபலம்மா தாக்க ஷஜரா, அந்த மரத்திலிருந்து அந்த பழத்தை அவங்க சாப்பிட்ட உடனே, பதத் லஹுமா சௌஆத்துஹுமா, அவர்களுடைய அந்த மறைவிடங்கள் எல்லாம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சது. வத்தஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய அந்த இலைகள் இருக்கு இல்லையா, அந்த இலைகளை எல்லாம் அப்படியே வச்சு மூட ஆரம்பிச்சாங்க, ரெண்டு பேருமே மூடிக்க ஆரம்பிச்சாங்க. ஒ நாதாஹுமா ரப்புஹுமா, அப்பதான் அல்லாஹ் சொன்னான், அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரா, நான் உங்களுக்கு எச்சரிக்கலையா, இந்த மரத்துக்கிட்ட போவேனான்னு உங்களை நான் தடுக்கலையா, வ அகுல்லக்குமா இன்ன ஷைத்தான லக்குமா அதுவும் முபீன், உங்களுக்கு இந்த ஷைத்தான்கிறவன் தெளிவான எதிரின்னு நான் உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்பத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும்
ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் மன்னிப்பு கேட்பாங்க. யார்கிட்ட? அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பாங்க. காலா ரப்பனா வலம்னா, இந்த துவா தெரியுமே, சொல்லுங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நீ மட்டும் எங்களை மன்னிக்கலைன்னு சொன்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிற தகவலையும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகுதான் கால் அஹ்பிது பாதுக்கும் லிபாதின் அது, நீங்க உங்களில் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீங்க, நீங்க கீழே இறங்கிருங்க. வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகருன் வ மதாஉன் இலாஹின். ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, இந்த பூமியில நீங்க தங்குறதுக்கு உங்களுக்கு இடமும் உண்டு, ஒரு சில அதற்கேற்ற வசதிகளும் உங்களுக்கு பூமியிலே இருக்கிறது. கால ஃபீஹா தஹ்யவுன வ ஃபீஹா தமூதூன வ மின்ஹா துஹ்ரஜூன். அங்குதான் நீங்கள் என்ன செய்வீங்க? வாழ்வீங்க. வ ஃபீஹா தமூதூன, அங்குதான் நீங்கள் மரணமும் ஆவீர்கள். வ மின்ஹா துஹ்ரஜூன், அங்கிருந்து தான் நீங்கள் எழுப்பப்படவும் செய்வீர்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்தில் இருக்கும்போது ஷைத்தான் வழிகெடுத்தான் இல்லையா, அது சம்பந்தமா அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு ஆயத்தையும் பாருங்க. நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. ஷைத்தான் உங்களுடைய அந்த பெற்றோர்கள் இருக்காங்களே, பெற்றோர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதை போல் உங்களையும் ஷைத்தான் சோதனைக்குள்ளாக்க வேண்டாம், அப்படி சோதனைக்குள்ளாக்கி விட வேண்டாம். யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சௌஆத்திஹிமா, அவர்களுடைய வெட்கத்தலங்களை அவங்களுக்கு காட்டுறதுக்காக அவர்களின் ஆடைகளே அவர்களிடமிருந்து என்ன செஞ்சான்? அகழ்ச்சி விட்டு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, சொர்க்கத்தில் நிர்வாணமாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இவன் இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவர்கள் ஆடைகள் என்ன செஞ்சிருச்சு? விளங்கி வெட்கத்தலங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பித்தது அப்படிங்கிற தகவல்களையும் நாம் பார்க்குறோம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, இந்த பழத்தை சாப்பிட்டதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ்வும் மன்னித்தான். மன்னிச்சு 2 பேரையுமே எங்கே இறக்கணும்? பூமிக்கு அல்லாஹ் இறக்கி விட்டான் அப்படிங்கிற தகவல்களையும் நாம் பார்த்தோம். இதோட நிப்பாட்டிப்போமா? இப்போ டைம் எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்க. அடுத்து கண்டினியூ பண்ணலாமா? சரி, இப்போ அல்லாஹ் மன்னித்தான்னு நான் சொன்னேன்ல, அல்லாஹ் மன்னிச்சிட்டாண்டு அந்த தகவல் 2வது சூரா 37வது ஆயத்தில், ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். ஏன்னா யோசிச்சு பாருங்க, எப்படி தௌபா கேட்கணும்னு கூட யார் தான் சொல்லித்தரணும்? அல்லாஹ் தான். அப்போ தானே படைச்சு இருக்கிறாங்க. எப்படி தௌபா கேட்கணுங்கிறது கூட யார் தான் சொல்லித்தரணும்? அல்லாஹ் தான் சொல்லித்தரணும். அப்படி சில வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுக்கொண்டார்கள். ஃபதாப அலைஹி, அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சான்? மன்னித்தான். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம், அவன்தான் மன்னிக்கக்கூடியவன், நிகரில்லாத அன்பாளன், ரஹீம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. இதிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படிங்கிறத நாம் விளங்கணும். பூமியில் இனிமேதான் இறங்க போகிறாங்க, சொல்ல புரியுதா? ஆதாரபூர்வமான குர்ஆன் சுன்னாவுடைய தகவல்களை மட்டும்தான் நாம் என்ன செய்கிறோம்? பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இருந்து இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சம்பவம் நடந்து முடியுதா? சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அந்த சாப்பிட்டு பூமியில் அல்லாஹ் இறக்க வச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட பிறகு நம்மெல்லாம் எல்லா சந்ததிகளையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி ஒரு வாக்கு வாங்கினான். அதுவும் குர்ஆன்ல இருக்கு. இதுவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால நம்ம இது என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். 7வது சூரா 172 173. وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ. அதாவது உம்முடைய இறைவன் ஆதமுடைய அந்த மக்களுடைய முதுகிலிருந்து அவர்களின் வழித்தோன்றல்களை வெளிப்படுத்தியதை நீ நினைவு கூர்வீராக. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்தே எல்லா துர்ரியத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சான்? வெளிப்படுத்தினான். அவங்க முதுகில் தானே எல்லாரும் இருந்திருப்போம்.
அப்போ நம்ம முதுகிலிருந்து வெளிப்படுத்தினான்னா என்ன அர்த்தம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து எல்லா வழித்தோன்றர்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி வ அஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், அவர் என்ன செஞ்சான்னு சொன்னால் அவர்களுக்கு அவர்களையே சாட்சிகளாக அல்லாஹ் ஆக்கி கேட்டான். அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். காலு, எல்லோரும் சொன்னார்கள் பலா, யா அல்லாஹ் நீதான் எங்களுடைய இறைவன். எல்லோரும் சொன்னார்கள்னா நாமும் சொன்னோன்னு அர்த்தம். சொல்ல யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க தான் பூமியில் வந்திருக்காங்கன்னு விளங்கணும். இப்போ நாமெல்லாம் என்ன சொன்னோம்? யா அல்லாஹ் நீதான் இறைவன் அப்படின்னு சொன்னோம். ஷஹீதுனா அப்படின்னு நம்ம சாட்சி சொன்னோம். ஓகேவா? எதுக்காக அல்லாஹ் இந்த வாக்குறுதியை எடுத்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வே இதை தொடர்ந்து சொல்றான். அன் தகூலு யௌமல் கியாமத்தி இன்னா குன்னா அன்ஹாதா காஃபிலீன், கியாமத் நாளையில் எங்களுக்கு நாங்கள் இது சம்பந்தமாக அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த வாக்குறுதியை நாம் என்ன செஞ்சோம்? வாங்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். தொடர்ந்து சொல்கிறான். அவு தகூலு இன்னமா அஷரக ஆபா உனா மின் கபலு வ குன்னா துர்ரியத்தம் மின் பாதிஹிம், எங்களுடைய மூதாதையர்கள் இருக்காங்களே, தந்தைமார்கள், அந்த மூதாதையர்கள் என்ன செஞ்சாங்க? ஷிர்க் வைத்தார்கள். வ குன்னா துர்ரியத்தம் மின் பாதிஹிம், அவர்களுக்கு பின்னாடி வந்த துர்ரியத்து தான் நாங்கள், எங்களுடைய முன்னோர்கள் இணை வைத்தார்கள், நாங்கள் அவர்களை பின்வந்த வழித்தோன்றர்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி தப்பிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வாக்கு வாங்கினேங்கிறான். சரி, இப்போ உங்கள்கிட்ட நீங்களே பாருங்க, அல்லாஹ் வாக்கு வாங்கினது யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் கியாமத்து நாளில் இது தெரியல, நான் சொல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு நீ சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வாக்கு வாங்கினேங்கிறான். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியலங்கிறீங்களே, ஞாபகம் இல்லைங்கிறீங்க, ஞாபகம் இல்லையா? இதுக்கு விளக்கம் பார்த்துட்டு வரீங்களா இன்ஷா அல்லாஹ்? எவ்வளவோ பார்த்துட்டு வர சொல்லியாச்சு. இன்ஷா அல்லாஹ் இதை என்ன செய்யுங்க, பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? அதை பாருங்க. இந்த வாக்கு வாங்கினதை பற்றி இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த நரகத்தில் போடுவான்ல, அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான். அதுலேயே ரொம்ப ரொம்ப லேசாக அந்த நரக வேதனை அனுபவிப்பார்ல, நரக வேதனை கடுமையாகவும் இருக்கும், லேசாக அதுக்கு கம்பேர் பண்ணும்போது லேசாக, இப்படி லேசாக நரக வேதனையை அனுபவிக்கக்கூடிய அந்த மனிதர்கிட்ட அல்லாஹ் பேசுவானா. எப்படி பேசுவான் தெரியுமா? இன்னல்லாஹ யகூலு லி அஹ்வனி அஹ்லின் நாரி அதாபா, லேசாக அந்த நரக வேதனையை அனுபவிக்கக்கூடியவரிடம் அல்லாஹ் பேசுவான். எப்படி பேசுவான்? லவ் அன்னலக மாஃபில் அர்தி மின் ஷைஇன் குந்த தஃப்ததி பிஹி, அதாவது அந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய அந்த விஷயங்களும் உனக்கு தரப்பட்டு நீ அதை நஷ்ட ஈடா, அதை ஃபிதியாவாக கொடுத்து நீ இந்த நரக வேதனையிலிருந்து தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா நீ அதை செய்வியா அப்படின்னு கேட்பான். அப்படி உனக்கு இருந்தால் நீ என்ன செய்வ? நஷ்ட ஈடு கொடுப்பியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். உடனே அவன் என்ன சொல்லுவான்? நாம், ஆமாம், இந்த வேதனையிலிருந்து தப்பிக்கணும்னா பூமி முழுக்க இருக்கிற எல்லாமே எனக்கு இருந்தாலும் நஷ்ட ஈடா நான் என்ன செஞ்சிருவேன்? கொடுத்துருவேன். ஏன்னா அதை விட இது பெருசு. எது பெருசு? இந்த வேதனை பெருசு அப்படின்னு நாம் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லுவார். நல்லா சொல்லுவான், பூமி முழுக்க உன்னோட தான் இருந்து அதை நஷ்ட ஈடா இப்போ கொடுக்கறதுக்கும் நீ தயாராக இருக்க. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? ஃபக்கது சஅல்துக மாஹுவ அஹ்வனு மின் ஹாதா, இதை விட லேசான, ரொம்ப லேசான ஒரு விஷயத்தை தான்ப்பா நான் உன்கிட்ட ஏற்கனவே கேட்டேன். என்ன கேட்டேன்? எனக்கு ஷிர்க்கு வைக்காதேன்னு சொன்னேன். அவ்வளோதான் நான் கேட்டேன். நான் பூமியவா உனக்கு கேட்டேன்? சொத்து சொகத்தையா கேட்டேன்? ஒட்டுமொத்த பூமியை இப்போ தர்றதுக்கு தயாராக இருக்கியே, எல்லாத்தையும் தர்றதுக்கு தயாராக இருக்க இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆனால் இதை விட ரொம்ப லேசான ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். எப்போ கேட்டேன் தெரியுமா? அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறதா, அந்த ஃபீ சுல்பி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முதுகந்தண்டில் நீ இருக்கும்போது நான் கேட்டேன் உன்ட்ட. கேட்டான்ல, அலஸ்து பி ரப்பிக்கும், ஷிர்க்கு வைக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட என்ன செஞ்சேன்? எதிர்பார்த்தேன். ஆனால் அபைத்த இல்லை ஷிர்க்கை தவிர மற்றதை செய்யாமல் நீ என்ன செஞ்சிட்ட? மறுத்துட்டியேப்பா. இதை விட நான் ரொம்ப லேசத்தான் கேட்டேன், அப்போவே நீ மறுத்துட்டியே அப்படின்னு அல்லாஹ் அந்த மனிதனிடம் பேசும் இந்த சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவு நெருங்கி வந்துட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கும் இறங்கியாச்சுல்ல, பூமிக்கு இறங்கிட்டாங்க. இப்போ பூமியில் வரலாற்று ரீதியில் பூமியில்
எப்படி இறங்குனாங்க, இறங்கின உடனே என்னென்ன செஞ்சாங்க, அவர்களுக்கு குழந்தைகள் என்னென்ன உருவானது அப்படிங்கிறத, அது என்னென்ன குழந்தைகள் இருந்தாங்க அப்படிங்கிற சம்பவங்களை எல்லாம் அது கடைசி தொடராக கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாம் தொடரலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.